ஒரு டீப்பான குக்கர், திக் பாட்டம் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதும் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிக்கிறதும் உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ், என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸோடு சேர்த்து ஜீரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே. ஸோ ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்க்கணும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இது கூட நம்ம இப்போது காரத்துக்கு க்ரீன் சில்லி ஆட் பண்ண போகிறோம். ஸோ க்ரீன் சில்லி தான் மொத்தமாகவே டிஷ்க்கு காரம். ஸோ உங்களுக்கு பசங்களுக்குன்றதுனால நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பசங்களுக்கு நீங்கள் காரமாக நல்லா கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் க்ரீன் சில்லி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. நல்லா இந்த கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு. ஸோ கோல்டன் ப்ரௌனாக வந்தப்போ நீங்கள் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தான் ஆட் பண்ணுவேன். ஸோ கல்லுப்பே ஆட் பண்ணிக்கோங்க சமையலுக்கு, எப்போவுமே அது ரொம்ப நல்லது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஆட் பண்ண உடனே கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட இந்த ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை ஆனதும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆல்ரெடி கார்ன் உரிச்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த கார்ன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறமா எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ கார்னை ஸ்ட்ரைட்டாக போட்டுறாதீங்க. ஸ்வீட் கார்னை நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ், ஆல்ரெடி கார்ன் வெந்துட்டதுனால ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா இந்த ஆனியனோட நல்லா கலந்து விடுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோர் பாஸ்மதி ரைஸ் நான் ஒரு 15 மினிட்ஸ் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ 15 மினிட்ஸ் போதும், அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க. ஸோ இந்த பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்ன் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம். வாட்டர் பார்த்தீங்கன்னா நான் 2 கிளாஸஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வாட்டர் 1 கிளாஸ் ரைஸ்க்கு நீங்கள் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ அந்த கவுண்ட் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை கிளாஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸ்க்கு வாட்டர் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா சாப்பாடு குழஞ்சிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வாட்டர் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நான் உப்பு காரம் கொஞ்சம் பார்த்தேன், உப்பு இல்லை. ஸோ நான் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சமைக்கும் போது எப்போவுமே உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நடுவில் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால எப்போவுமே உப்பு காரம் நடுவில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டிஷ்ஷு சூப்பராக வரும். இது நல்லா ஒரு 5 to 8 மினிட்ஸ் கொதிக்கணும். ஸோ இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம சைடில் பன்னீர் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஒரு திக்கான அயன் பேன் எடுத்துக்கோங்க. எப்போவுமே அயன் தோசைக்கல் இந்த மாதிரி இருக்கிற கல் யூஸ் பண்ணுங்கள், பசங்களுக்கு ரொம்ப நல்லது. அவாய்ட் நான்ஸ்டிக்ஸ். நான் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கே சுத்தமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது அயன் தோசைக்கல். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டர் போட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அது நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ ஒன்று ஒன்றா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி ஒன்று ஒன்றா தான் திருப்பி போடணும், மொத்தமாக ஃப்ரை பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒன்று ஒன்றா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பசங்க ரொம்ப பன்னீர் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மசாலாஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துட்டு கலந்து வச்சுட்டு பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இது ஒரு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் அவங்களுக்கு தனியாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ ரொம்ப எம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் மோஸ்ட்லி என் பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ இப்போ அந்த சைட் 2 to 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா திருப்பி போடலாம். திருப்பி போடும்போது நான் உங்களுக்கு திரும்பியும் காமிக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம கார்ன் ரைஸ் என்ன ஆச்சு பார்த்துட்டு வரலாம். கார்ன் ரைஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணலாம், பாஸ்மதி ரைஸ். இது தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ தேங்காய் பால் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெவி ஆகிடும். என் பசங்களுக்கு எக்ஸாம் டைம்,
ஸோ தேங்காய் பால் ஊற்றி நான் செஞ்சு கொடுத்தேன்னா நல்லா தூக்கம் வரும், அப்புறம் படிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் செய்யும்போது இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு கட்டும்போது தேங்காய் பால் யூஸ் பண்ணாதீங்க, தண்ணியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹெவியாகிடுச்சுன்னா பசங்களால் வந்து சாப்பிட முடியாது. ஸோ வீட்டில் எப்படிக்காவது இருந்தாங்கன்னா அன்றைக்கி தேங்காய் பால் போட்டு செஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்குலாம் வந்து மோஸ்ட்லி வந்து வாட்டரே வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இந்த புலாவ் செஞ்சு கொடுங்க. ஸோ இருக்கிற ரைஸ் எல்லாம் நம்ம போட்டாச்சு. இப்போ ரைஸும் தண்ணியும் நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்து நல்லா ஈக்குவலாக வர வரைக்கும் இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள் கலர் வந்து நல்லா எல்லோயிஷாக கார்னு ரைஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம திருப்பி போடலாம். இது தந்தூரின்றதுனால கொஞ்சம் வந்து நல்ல ப்ரௌனிஷாக தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ என்னடா இந்த சீஞ்சா மாதிரி இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது தந்தூரி மசாலான்றதுனால இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வரும். இதோட நீங்கள் சர்வ் பண்ணும்போது கேப்சிகம் ஆனியன் எல்லாம் க்யூபாக வந்து நீங்கள் அரைஞ்சிட்டு அதை வந்து கொஞ்சம் ஒரு இந்த மசாலாவோட பெரட்டிட்டு ஒரு ஸ்டிக் போட்டு அதில் குட்டி குட்டி எடுத்து வச்சு அதுவும் பண்ணலாம். அதை ஒரு நாள் நான் கண்டிப்பாக வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து என்கிட்ட கேப்சிகம் வீட்டில் இல்லை. ஸோ அதனால் நான் சிம்பிளாக இந்த மாதிரி பசங்களுக்கு ஃப்ரையோடு முடிச்சிடுவேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் 2 பக்கமும் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி புலாவோட சர்வ் பண்ணி பாருங்கள். சும்மா சூப்பராக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணும்போது பிளேட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டிவோஷனல் வீடியோஸும் என்னோடய சேனலில் இருக்கும், நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் டே டு டே நிறைய டிவோஷனல் வீடியோஸும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ ரைஸும் அப்புறம் தண்ணியும் வாட்டரும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கர் போட்டு மூடிட்டு 8 மினிட்ஸ் கரெக்டாக, ஸோ இந்த ப்ரெஷர் வந்ததுக்கப்புறமா 8 மினிட்ஸ் விசில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஜம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட சுட சுட கார்ன் புலாவ் வேறு லெவலில் ரெடியாக இருக்கும். ஸோ நான் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம புலாவ் பாருங்கள் வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து பன்னீரோடு நீங்கள் சர்வ் பண்ணும்போது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க உங்களுக்கு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, பிளேட்டிங் பண்ணியாச்சு. ஸோ கார்ன் புலாவ் அவங்களுக்கு, பன்னீர், ஸோ ஒரு ஸ்வீட் கேசரி, அதுக்கப்புறம் ரைத்தா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஸ்ஸியோட பசங்களுக்கு செம்மையாக சர்வ் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்க திரும்பியும் கேட்பாங்க. என்னோடய ஃபேவரட் டைலாக், கஷ்டப்பட்டு செஞ்சேன்னு சொல்லுங்கள், இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. பை பாய், டாட்டா, see you in next video.